வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென நடத்தை விதிகளை வகுக்குமாறு அரசியல் கட்சிகளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் 284 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வேளாண் பதப்படுத்தும் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோனாசிக்கா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தில்லி பிரதேச வாக்குச்சாவடி அளவிலான நிர்வாகிகளுடன் இன்று நமோ செயலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். எனது வாக்குச்சாவடி வலிமையானது என்ற தலைப்பில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் பிரதமர் நேரடியாக கலந்துரையாடி தேர்தல் பணிகளை ஊக்குவிக்க இருப்பதாக நமோ செயலியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு குல்ஜித் சிங் சாஹல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த அவைகளின் கண்ணியத்தை நிலைநாட்டும் வகையில் செயல்படுவதற்கான நடத்தை விதிகளை வகுக்குமாறு அரசியல் கட்சிகளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அந்தந்த கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நடத்தை விதிகள் இருந்தால்தான் இது சாத்தியமாகும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறினார். கோவா மாநிலத்தை காற்று மாசுபாடு மற்றும் விபத்து இல்லாத மாநிலமாக மாற்ற நெடுஞ்சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தில் கவனம் செலுத்துமாறு அம்மாநில அரசை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். மொர்மகோவா துறைமுகத்தின் இணைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 4200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டிற்கு அவர் அர்ப்பணித்து வைத்து பேசினார். இந்த திட்டங்கள் அம்மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் 284 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வேளாண் பதப்படுத்தும் மையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது. இந்த மையம் 27 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சூரிய சக்தியால் இயங்கும் 2 படகுகள், உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட 2 இழுவை கப்பல்கள் மற்றும் 3 தீயணைப்பு வாகனங்களின் சேவையையும் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார். அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் திரு மார்க்கோ ரூபியோவுடன் இணைந்து பணியாற்றி இரு நாடுகளுக்கும் இடையேயான நீடித்த ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு மார்க்கோ ரூபியோ வாஷிங்டனில் நேற்றிரவு குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். திரு ரூபியோ அமைச்சராக பொறுப்பேற்றபின் முதலாவது நிகழ்ச்சியாக குவாட் அமைப்பின் உறுப்பினராக உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ராணுவத்திற்கு தேவையான 47T-72 ரக பீரங்கிகள் தயாரிக்க 1560 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பந்தம் சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலைக்கு கிடைத்துள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. போர்க்காலங்களில் தற்காலிக பாலம் அமைக்க பயன்படும் இந்த பீரங்கிகள் ராணுவத்தின் போர்த்திறனை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆவடியில் உள்ள கவச வாகன ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு மையத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களை ஒட்டி நேற்று பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ மாணவர்களுக்காக பிரத்யேக கண்காட்சி நடைபெற்றதாக பாதுகாப்புத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம்.
பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%, குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக அம்மாநில சிறப்பு அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் பிரயாக்ராஜில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்களுக்கான வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மௌனி அமாவாசை தினத்தன்று 8 முதல் 10 கோடி மக்கள் பிரயாக்ராஜ் வரக்கூடும் என்பதால் 400 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக வடக்கு மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தேவையான மருத்துவ வசதி செய்து தரப்படுவதுடன் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. மருத்துவ சிகிச்சைகளுக்காக தமிழகத்திற்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தில் உள்ள 403 அரசு மருத்துவமனைகளுக்கு தேசிய தர உறுதி சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவில் சிகிச்சை பெற வருவோரில் 20% தமிழகத்திற்குத்தான் வருவதாக அவர் தெரிவித்தார். ஆண்டிற்கு 15 லட்சம் என்ற அளவிற்கு வெளிநாட்டினர் சிகிச்சை பெற்றுச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநில அரசால் செயல்படுத்தப்படும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சாலை விபத்தில் சிக்கிய 3,23,000 பேர் இதுவரை காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக நவீன செயற்கைக்கால் பொருத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 70 வயது முதியவருக்கு இந்த செயற்கைக்கால் பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 70 வயது முதியவர் சின்ன பையன் என்பவருக்கு பிரதமர் காப்பீடு திட்டத்துடன் இணைந்த தமிழக முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன செயற்கை கால் இலவசமாக பொருத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலகம் மூலமாக மட்டுமே வழங்கப்பட்டு வந்த செயற்கை கால் தற்போது நோயாளி நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அறுவை சிகிச்சை மூலமாக அங்கேயே இலவசமாக பொருத்திக் கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகாஷவாணி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா. இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறும் என ஜெர்மனி பிரதமர் திரு ஆலாஃப் ஷோல்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மண்டல கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவை போன்று வேறு சில நாடுகளுடனும் இதுபோன்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். இதற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு நாடுகளுடனும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவிகரமாக அமையும் என்றும் திரு ஆலாஃப் ஷோல்ஸ் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோனாசிக் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் சூர்மா ஒடிஷா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஆடவர் பிரிவில் தில்லி சூர்மா அணியையும் மகளிர் பிரிவில் பெங்கால் தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென நடத்தை விதிகளை வகுக்குமாறு அரசியல் கட்சிகளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் 284 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வேளாண் பதப்படுத்தும் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோனாசிக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.